சங்கீதம் 103 சங்கீதம் 6 ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அந்த இடத்துல ரெண்டு காரியம் இருக்கும், நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். பட் ஆனா அந்த நீதி அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கிறது இல்ல. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரசங்கி 3:16 சொல்லும், பின்னும் சூரியனுக்கு கீழே நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. இங்க வந்து உல்டாவா இருக்கும். எப்படின்னா, பிரசங்கி பார்க்கும்போது சொல்லுவாரு, நியாயஸ்தலத்தை நான் பார்த்தேன், அங்க ஆக்சுவலா நியாயஸ்தலத்துல நியாயம் தான் இருக்கணும், ஆனா அவரு பார்க்கும்போது நியாயஸ்தலத்துல அநியாயம் இருந்துச்சாம். சரி, இந்த இடத்துல நீதி ஸ்தலத்தை பார்க்கும்போது நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கே நீதிதான், நீதி ஸ்தலத்துல நீதிதான் இருக்கணும், ஆனா அங்கே அநீதி இருந்துச்சாம். அப்ப என்னன்னா, எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிறது இல்ல, எல்லாருக்கும் நீதி கிடைக்கிறது இல்ல. நீதியா நம்மளுக்கு இது செய்யணும். ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது அநியாயமா எனக்கு நடக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாலும், அந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறது இல்ல. ஏன் கிடைக்கிறது இல்ல அப்படின்னா, பைபிள் அதுக்கும் ஆன்சர் பண்ணுது. நீதிமொழிகள் 13:23 ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. அப்படின்னா நியாயம் கிடைக்காம கெட்டு போறவங்களும் இருக்குது அப்படின்னு பைபிள் வந்து அவ்வளவு நம்மளுக்கு கிளியரா சொல்லுது. காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் நீதி கிடைக்கிறது இல்ல, எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிறது இல்ல. அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு இருளான உலகம் தான் அந்த உலகத்துல. இந்த உலகத்துல எல்லாருக்கும் நீதி செய்ய முடியுமா, நீதி கிடைக்குதா அப்படின்னா இல்ல. எல்லாருக்கும் நியாயம் கிடைக்குதா இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருக்குது. எல்லா கேஸையும் நீங்க பார்க்கும்போது எல்லாருக்கும் சரியான தீர்ப்பு தான் வழங்கப்படுதா, எல்லாரும் குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்படுறாங்களா, அவங்க தப்பு செய்யாதவங்க விடுவிக்கப்படுறாங்களா, இல்ல தப்பு செய்யாதவங்களுக்கு கரெக்டா எல்லாம் சேர வேண்டியது செய்தா அப்படின்னா மோஸ்ட்லி கிடைக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, எத்தனையோ விதமான மனுஷங்களுடைய வஞ்சகங்கள், சூழ்ச்சிகள், ரைட் தப்ப ரைட்ன்னு சொல்றது, ரைட்ட தப்புன்னு சொல்றது, இந்த மாதிரியா பல சிச்சுவேஷனை மாத்துற ஒரு காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. அப்ப என்ன என்ன செஞ்சா நியாயம் கிடைக்கும் அப்படின்னா, ஒன்னே ஒரு காரியம். இது குறித்து எரேமியா புலம்பும் போது இன்னும் ஸ்ட்ராங்கா புலம்புவார். எரேமியா 12:1 எடுத்து வாசிச்சா, கர்த்தாவே, உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். இப்ப இவர் சண்டைக்கு நிக்கிற மாதிரி எரேமியா ஃபைட் பண்றாரு ஆண்டவர் கூட. எப்படின்னா, கர்த்தாவே, நான் உம்மோடு நான் வழக்காட போனா, நான் வந்து ஒரு ஃபைட் பண்றதுக்கே வர்றேன், தேவரீர் நீதி உள்ளவராமே, முதல்ல புகழ்ந்து தள்ளுறாரு. நீ நீதி உள்ளவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன் அப்படின்னா, நீ நீதி உள்ளவர் தான். இப்ப சரி, நீங்க நீதி உள்ளவர்னா உங்க நீதியை பத்தியே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாப்ல சொல்றாரு, ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன. அவருக்கு பயங்கர காண்ட்ல இருக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, ஆகாதவர்களின் வழி ஏன் வாய்க்குது, துரோகம் செய்யறவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கிறாங்க, முதல்ல இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அப்ப முதல்ல சொல்லி முதல்ல புகழ்ந்து சொல்றாரு ஆண்டவரை, தேவரீர் நீ நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த நீதியை பத்தி பேசுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு, ஆகாதவர்களின் வழி ஏன் அவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்ப நான் நல்லா, அதாவது என் வழி வாச்சிருச்சு அப்படின்னா நான் அவங்களை கண்டுக்கிட மாட்டேன், எனக்கு நல்லது நடந்துருச்சு அப்படின்னா அவங்கள பத்தி நான் போக மாட்டேன், அப்படின்னா நான் இவ்வளவு சரியா என்னால முடிஞ்ச அளவுக்கு சரியா இருந்தாலும் எனக்கு எதுவும் கரெக்டா நடக்க மாட்டேங்குது. பட் அவன் எதுலயுமே சரியா இல்லை, ஆனா அவனுக்கு எல்லாம் நடக்குது அப்படின்னா இதுல உங்க நீதி எங்க இருக்குது அப்படின்னு கர்த்தரை கூட வழக்காடுற அளவுக்கு ஒரு பெரிய போர்ஸ்ல எரேமியா இருந்திருக்காரு. நான் சொல்றது கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த போர்ஸ் எரேமியாவுக்கு இருந்திருக்கு. அப்படின்னா இந்த காலத்துல நம்மளுக்கு நிறைய இருக்கதான் செய்யும். நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒஸ்ட் கேரக்டரா இருப்பாங்க, ஆனா நல்லா இருப்பாங்க. ஒரு காரியமும் ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கிறதுல, ஒரு போராட்டமும் அவங்க போராடுறதில்ல. ஈஸியா அவங்களுடைய திருமணத்துக்கோ அவங்களுடைய எல்லா காரியங்களுக்கோ எதுக்குமே ப்ராப்ளம் வர்றதில்ல, எல்லாம் ஈஸியா நடக்கும். இதைத்தான் எரேமியா அவர் கூட சண்டை போடுறாரு. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன, இதுல உங்க நியாயம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிற. உண்மையா? பட் ஆனா ஆண்டவர் அப்படி நீதி செய்யாமல் இருப்பாரா? அவற்றை நீதி உள்ள தேவன் தான். பட் ஆனா நீதியை வாங்குறதுக்கு என்னதான் நம்ம செய்யணும் அப்படின்னா, லூக்கா 18:1 இருக்கும், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். இதுதான் ஆண்டவர் அவர் மென்ஷன் பண்ணுவார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அப்ப அவர் ஓமையை சொல்றாரு, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த நியாயாதிபதி வந்து எப்படிப்பட்டவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். அப்ப வந்து அவன் தேவனுக்கு பயப்படுறதில்ல, மனுஷனை மதிக்கிறது இல்ல. அதே சொல்லிட்டு அதுக்கடுத்து அவன் சொல்றாரு, அந்த பட்டணத்துல ஒரு விதவை இருக்கா, அவ வந்து எனக்கு எதிராளிக்கு ஒரு காயத்துல நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கா அந்த நியாயாதிபதியை போய். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசு இல்லையா. பின்பு நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இவை என்ன தொல்ற பண்றா
அப்படின்னு அவ உள்ளத்துல அவ சொல்லிட்டு அவ காரியத்தை விசாரிக்கிறதுக்கு புறப்படுறாரு. எப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்லாம சொல்றாரு, உனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா நீ அவளை தொந்தரவு பண்ணணும், உனக்கு நீ நியாயம் வேணும் அப்படின்னா நீ இரவும் பகலும் அவளை தொந்தரவு பண்ணணும், சோர்ந்து போகாம தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டு அதுக்கடுத்து அவர் சொல்றாரு லூக்கா 18:7, அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவராகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து இங்கதான் புள்ளி வைக்கிறாரு. அப்ப சாதாரணமா ஒருத்தனுக்கு எல்லாம் நடக்குது, பட் ஆனா தேவ பிள்ளைகள்னு சொல்லிட்டு இருக்கிற நம்மளுக்கு ஒரு நீதி நியாயம் வேணும் அப்படின்னா இரவும் பகலும் அவரை கூப்பிடணுமா. அப்படி கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்வாராம், நீடிய பொறுமை உள்ளவரா இருந்து நம்மளுடைய பொறுமை எல்லாம் இழக்கிற அளவுக்கு அவர் பொறுமையா இருந்து, அப்படிதான் அர்த்தம். அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று அவங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் அடுத்த வசனத்துல கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி சொல்றாரு, சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வேன். அப்படின்னா அந்த சீக்கிரத்துடைய காலம் வந்து அவருக்கு தான் தெரியும். அப்படின்னா நம்ம வந்து நியாயம் நீதி கிடைக்குமா, கிடைக்கும். நியாயம் கிடைக்குமா, கிடைக்கும். அப்படின்னா எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு சொல்றாரு, நீ இரவும் பகலும் இந்த நியாயத்தை குறிச்சு நீ பேசிட்டே இருக்கணும், அவர் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா ரைட், எனக்கு இது ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கை அப்படிதான் அப்படின்னு நீ எடுத்துக்கிட கூடாது. அந்த கேஸ கர்த்தர்ட்ட கொண்டு வந்து, ஆண்டவரே இப்படி எனக்கு அநீதி பண்ணிருக்காங்க, இப்படி எனக்கு அநியாயம் செய்யறாங்கன்னு நைட் அண்ட் டே அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா அவருடைய இருதயம் பார்க்கவும், இவ என்கிட்ட நீதி கேட்டு என்கிட்ட நிக்கிறா, நியாயம் கேட்டு என்கிட்ட நிக்கிறா அப்படின்னு பைபிள் அதுல அவள சொல்லாம சொல்றாரு. வெகு நாள் வரைக்கும் அவருக்கு மனதில்லாது இருந்து அப்படின்னா கொஞ்ச நாள் அப்படி கேட்கத்தான் விடுவேன் அப்படின்னு சொல்லாம சொல்லிச்சு. பட் ஆனா அதுக்கடுத்து அவர் சொல்றாரு, உனக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்வேன், நீ சோர்ந்து போகாத. இந்த நீடிய பொறுமை அவருக்கு இருக்குது, நம்மளுக்கு இருக்குதா அப்படிங்கறதுதான் தெரியல. பட் ஆனா அந்த வேற வழி இல்லை. நீ ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர் அவர் தான், அவர்கிட்டதான் நீதி வெளிப்படும். ஏன்னா பிரசங்கி சொல்லும் போது சொல்லுவாரு, நீதி ஸ்தலத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க என்ன இருக்குது, அநியாயம் இருக்குது. அப்படின்னா நீதி ஸ்தலத்து நீதி கிடைக்கும் நீ யார்ட்டையாவது போய் சொன்னா அவன் அநியாயத்தை தான் பேசுவான். இல்ல நீதி கிடைக்கும் நீ எங்கேயாவது போய் கோர்ட்ல கேஸ் போட்டா அவன் அநியாயமா தீர்ப்பு கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரே ஒரு நீதி செய்கிறவர் யாரு அப்படின்னா அவர் கர்த்தர் தான். பைபிள் சொல்லும் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. பட் ஆனா அவர்கிட்ட இருந்து நீதி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதை செய்யாம இருக்க மாட்டாரு. அது அழகா சொல்லுவாரு, தம்முடைய சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கேட்டு கேட்டு உன் விசுவாசம் ஒண்ணும் இல்லாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் ஆனா நான் உனக்கு நீதி செய்வேன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு அழகா அது பூமியில மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா என்ன அர்த்தம், விசுவாசமே ஜனங்களுக்கு கரைந்து போகிற வரைக்கும், கரைந்து போகிற அளவுக்கு பூமியில சம்பவங்கள் நடக்கும். அவர் வரும்போது இவர் வந்தா என்ன வரலன்னா என்னங்கிற அளவுக்கு விசுவாசிகளே மாற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் வர்ற சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒண்ணு சீக்கிரம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, டயர்ட் ஆகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அவர் வந்து வார்த்தையில் வல்லமை உள்ளவர், நீதி கட்டாயம் செய்வார், நியாயம் கட்டாயம் செய்வார். அப்ப நம்மளுக்கு அவர் சொல்ற ஒரு கோட் வேர்டு வந்து நைட் அண்ட் டே நீ அவரை தொந்தரவு பண்ணு, எனக்கு நீதி வேணும்னு அவர்கிட்ட பேசு. அதுதான் ஒரு காரியம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல ஒரு ட்ரெண்ட் வச்சிருப்பாங்க. இந்த ட்ரெண்டை நீங்க நல்லா வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அருமையா தெரியும். 1 சாமுவேல் 24:15 அருமையா சொல்லுவார், கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக, கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடுவா நின்று இந்த காரியத்தை பார்ப்பாராக. அப்படின்னா அவங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் சரண்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க கடவுளை பார்க்கல, பட் ஆனா அந்த சிச்சுவேஷன்ல கடவுள் அதை அறிந்திருக்கிறாரு, கர்த்தர் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்றதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான் கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடு நின்று நியாயம் செய்வாராக. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு காரியத்துல நீதி கிடைக்கணுமா, உங்களுடைய காரியத்துல நியாயம் வெளிப்படணுமா, ஒரே ஒரு விஷயம்தான், எனக்கு கர்த்தர் நியாயம் செய்வாரு, கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வாரு. இந்த நாமத்தை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குதா, ஏதாவது ஒரு அநியாயம் நடந்திருக்கா, அல்லது அநியாயமா நீங்க நடத்தப்படுறீங்களா, கர்த்தாவே இந்த அநியாயத்தை நீங்க பாருங்க, இந்த அநியாயத்தை நீங்க பாருங்க. பைபிள் சொல்லும், கர்த்தாவே கண்ணோக்கி பாரும், உமது செவியை சாய்த்து கேளும். அப்படின்னா அவர் பாக்குறவர் தான், அவர் கேட்கிறவர் தான், பட் ஆனா நீங்க சொல்லணும்னு விரும்புறவர். அதனாலதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் சொல்லுவாங்க, கர்த்தாவே கண்ணோக்கி பாரும், உமது செவியை சாய்த்து கேளும். எசேக்கியா புலம்பும் போது இப்படி எல்லாம் பண்றாங்க, வெளியில வாசல்ல என்ன ரவுண்டு கட்டி இப்படி அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளிட்டு என்றே நீங்க பாருங்க, நீங்க கேளுங்க அப்படின்னா ஒரே ஒரு சீக்ரெட் நீங்க புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர்ட்ட நீதி இருக்குது, நியாயம் இருக்குது. அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். இன்னும் சொல்ல போனா அவர் அழகா சொல்லுவார், ஒடுக்கப்படுறியா உனக்கு நீதியும் நியாயத்தையும் அவர் செய்வார். ஒடுங்கி போ வைக்கிறாங்களா,
கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்வார். பட் ஆனா இந்த கேஸ நைட் அண்ட் டே நடத்திட்டே இருக்கணும். காலையில எந்திரிச்சு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நீதி செய்ங்க, எனக்கு அநியாயமா என்கிட்ட இருந்து வாங்கின பொருள், அநியாயமா என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பொருள், அநியாயமா நான் இழந்து போனது எல்லாத்துக்கும் எனக்கு நீதி செய்ங்க, எனக்கு இதுல ஒரு நியாயத்தை கொடுங்க, எனக்கு நீதி செய்ங்க அப்படின்னு நம்ம அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கணும். அதனாலதான் அந்த லூக்கா 18 அந்த சோர்ந்து போகாமல் அப்படி முதல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் அழகா கோட்வேர்ட் போட்டு தான் ஆரம்பிப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு அப்படின்னா, நீ சோர்ந்து போற அளவுக்கு தான் இருக்கும், பட் ஆனா சோர்ந்து போக கூடாது, வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்டவர் அந்த நீதியில கிரியை செய்வார். பட் ஆனா அவருடைய நீதி பெர்ஃபெக்டா இருக்கும், அவருடைய நியாயம் சரியா இருக்கும். அவர் நீதி செய்யும் பொழுது, அவருடைய நீதி வெளிப்படும் பொழுது, அவருடைய நீதி வெளிப்படும் பொழுது அவ்வளவு அழகா கர்த்தர் அந்த காரியங்களை டீல் பண்ணுவார். ஆண்டவர் இந்த வேலையில சொல்ல, ஒடுக்கப்படுகிற மனுஷங்க ஒடுக்கதான் செய்வாங்க, உலகம் ஒடுக்கும், சூழ்நிலைகள் ஒடுக்கும், இன்னும் பொல்லாத மனுஷர்களும் ஒடுக்குவாங்க. பட் ஆனா ஆண்டவற்ற நீதி இருக்குது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் எல்லாரும் ஒடுக்கி விட மாட்டார், என்னாலும் சைலண்டா இருக்க மாட்டார். அவர் அழகா சொல்வார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அப்ப நீங்க இந்த வேர்டை பிடிச்சிட்டு கேட்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு 20 வயசுல செய்யப்பட்ட அநியாயத்துக்கு 60 வயசுல நீதி செஞ்சீங்கன்னா அது சரியா இருக்காது. அப்ப ஜஸ்ட் நீங்க அந்த காலங்களை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து நீதி செய்கிற தேவனா எனக்கு வெளிப்படுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, இந்த காரியத்துல எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும் அப்படின்னு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும் பொழுது அப்ப ஆண்டவருடைய இருதயம் சொல்லும், சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். அந்த வேலையில இரவும் சொல்லும், கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடையவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா பெர்ஃபெக்டா எழுதி வச்சிருக்காரு. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவரா இருந்து, அவர் பொறுமையா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அல்ல. பைபிள் சொல்லும் யாக்கோபு 5 பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் அந்த பொறுமையை ஆண்டவர் நிச்சயமா பண்ணுவார். ஆண்டவர் நம்மளுக்கு நீதி செய்வார், ஆண்டவர் நம்மளுக்கு நியாயம் செய்வார். அந்த காலை வேளையில ஒன்னே மட்டும் பிடிச்சுக்கோங்க, ஒரு வேர்டு, ஆண்டவரே நீங்க இந்த வேர்டை மட்டும், ஆண்டவரே இந்த காரியத்துல யாராவது உங்களுக்கு அநீதி கொடுக்குறாங்களா, யாராவது உங்களுக்கு அநீதியா பேசுறாங்களா, அநியாயம் செய்யறாங்களா, இந்த காரியத்துல எனக்கும் அவர்களுக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பீராக அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லும் பொழுது, கர்த்தாவே எனக்கும் அவர்களுக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பீராக அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஆண்டவருடைய நீதி வெளிப்படும். அவர் நீதி உள்ள தேவன். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நீதி உள்ள நியாயாதிபதி. அப்பா, உம்முடைய நீதி உள்ள கிரியைகள் வெளியரங்கமாயின என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்கிறபடி, அப்பா உம்மிடத்துல நீங்க ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி சுவாமி. அநியாயமாய் ஆண்டவரே அநியாயம் செய்து அநியாயத்தை பண்ணி அப்பா எங்களுக்கு அநீதியை கொடுத்து வாழ்றவங்க நல்லாதான் இருக்கிறாங்க. பட் ஆனா நீங்க எங்களுக்கு சொல்றீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு எங்களை நீங்க சொல்லி இருக்கிற அந்த வேர்டை நம்பி நாங்க செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில உம்முடைய நீதி எங்கெல்லாம் வெளிப்படணுமோ அங்கெல்லாம் வெளிப்படட்டும். எந்தெந்த காரியத்துல எங்களுக்கு நியாயம் கிடைக்கணுமோ அந்தந்த காரியத்துல நியாயம் கிடைக்கட்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை நலம்னு நீங்க சொன்னீங்கப்பா. நாங்க நீதியை தேடி நியாயத்தை தேடி மனுஷங்க கிட்ட ஓடாம ஆண்டவரே எல்லாத்தையும் உங்ககிட்ட சரண்டர் பண்றோம். நீங்க நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, எங்களுடைய காரியத்துல உங்களுடைய நீதி வெளிப்படட்டும். அநியாயம் செய்த மனுஷர்கள் கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவரீருடைய பிரசனம் நம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வேலை தொழில் ஊழியத்துல உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும். இந்த நாளிலும் கர்த்தாவே அவர்கள் மீது உங்களுடைய கரம் இறங்குவதாக. தேவ பாதுகாவல் இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் இருக்கட்டும். அவர்கள் பிரயாணங்கள் இருக்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை அவர்கள் மீது நான் தெளித்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய ரத்தம் பேசுகிற நன்மைகள் பிசாசினுடைய தந்திரங்களும் சீற்றங்களும் இயேசுவின் நாமத்திலே ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற கண்ணிகள் அத்தனையும் இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்திலே தெரிக்கட்டும். அப்பா, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே இவர்களை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து நடத்துவீராக. அவரே எங்களை தப்புவிக்கிறவர். அப்பா, உடைய பிள்ளைகளை நீ தப்புவித்து நடத்த முடியும். தெய்வீக பாதுகாவல் நம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். அவர்களுக்கு அப்பா நீங்க நீதி செய்யுங்க. உங்களுடைய கரம் அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.